இந்த வீடியோவில் பார்க்க போகிற இன்னொரு தலைப்பு என்னென்னா உடலுறவை பற்றி நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். அதாவது தாம்பத்திய உறவு பற்றி. இந்த உடலுறவுங்கிறது வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சில் எப்படி சொல்வோம் அப்படின்னாக்க மெடிக்கலாக 4 நிலையில் நடக்குது. அதாவது முதல்ல வந்து கணவன் மனைவி உடலுறவில் ஈடுபடும் பொழுது அந்த ஃபோர் பிளேன்னு சொல்லுவோம், முன் விளையாட்டு. அந்த ஃபோர் பிளே வந்து 2 ஸ்டேஜில் நடக்குது. ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ், இன்னொன்று வந்து பிளாட்டு ஃபேஸ். அதுக்கப்புறம் ஆர்கசமிக் ஃபேஸ், உச்சகட்ட நிலை அடைகிறது. அப்புறம் ரிஃப்ராக்டரி ஃபேஸ், அதாவது ரிஃப்ராக்டரி பீரியட்னு சொல்லுவோம், ரிசல்யூஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது 4 நிலைகள். எக்ஸைட்மெண்ட்னா மனம் வந்து எழுச்சி அடைகிற ஒரு நிலை. எக்ஸைட்மெண்ட் உடம்பு ஃபுல்லாக ஒரு சந்தோஷம் பரவும் நிலை. அடுத்தது வந்து ஒரு பிளாட்டு ஃபேஸ், உயர்ந்த இடத்துக்கு போய் ஒரு சமநிலையில் இருப்போம். அடுத்தது ஒரு ஆர்கசமிக் ஃபேஸ், உச்சகட்ட நிலை அடைகிறது, கிளைமாக்ஸ். அதுக்கப்புறம் ரிசல்யூஷன் ஃபேஸ். இதை 4 பற்றி நான் சொல்கிறேன். இப்போது எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ் அப்படின்னா என்ன சார்னா, ஆண் பெண் திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் உடலுறவில் ஈடுபடும் பொழுது, முன் விளையாட்டு செய்யும் பொழுது என்னென்ன நடக்குது அப்படின்னா, ஆண் உறுப்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கட்டிப்பிடிச்சி முத்தம்லாம் கொடுக்கும் பொழுது அதனுடைய ரத்த ஓட்டம் உள்ளார போனதுனால அது விரிவடைந்து பெருசாக நீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் பெருசாகும். அப்போ வந்து அந்த விதைப்பை என்ன ஆகும்னா அதுவும் பெருசாகி மேல் நோக்கி இழுக்கப்படும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் நடக்கும். ஹார்ட் ரேட் பிபிலாம் ஸ்லோவாக ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். இது ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, சொட்டிங் ஆஃப் தி வெஜைனல் வால், அதாவது அந்த வெஜைனல் வாலில் ஒரு செக்ரீஷன் வந்து 30 to 40 செகண்ட்ஸ் நீங்கள் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஃபோர் பிள்ளைலாம் பண்ணாவே செக்ரீஷன் வர ஆரம்பிக்கும். அதை நிறைய பேர் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க, லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் வந்துருச்சு, உடலுறவுக்கு தயாராகிட்டாங்கன்னு உடலுறவுக்கு போயிடுறீங்க. அதை தயவு செஞ்சு செய்யக்கூடாது. அப்போ வந்து இந்த பரஸ்பரம் வந்து ஸ்டிமுலேஷன் நடக்கும்போது பெண்களுக்கும் இன்னும் சில மாற்றங்கள் என்ன நடக்குதுன்னா, அந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸில் நிப்பிள் காம்பு பகுதி, அந்த ஏரியோலார் பகுதியெல்லாம் வீக்கமாகி கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். கிளைட்டோரிஸ் பெருசாக ஆரம்பிக்கும். இது எல்லாமே வந்து இன்னர் தேர்ட் ஆஃப் தி வஜைனா, அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அடுத்தது ஹார்ட் ரேட் பிபி இவங்களுக்கும் அதிகமாகும். இது வந்து எக்ஸைட்மெண்ட் ஃபேஸில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கிற மாற்றங்கள். அடுத்தது இந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸ் மன எழுச்சி அடைதல் முடிந்ததுக்கு அப்புறம் ஃபிசிக்கலாக அடுத்த பிளாட்டு ஃபேஸில் என்ன நடக்கும், உயர்ந்த சமநிலையான இடத்துக்கு போய் என்ன நடக்கும்னா, இந்த எக்ஸைட்மெண்ட் ஃபேஸில் என்னென்ன உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரிஞ்சுதோ அது எல்லாமே அதிகமாகிடும். அதாவது ஆண் உறுப்பில் ப்ராப்பரான செக்ரேஷன் உருவாகும். அந்த லிட்டர்ஸ் கிளாண்ட், அந்த கவுப்பர்ஸ் கிளாண்ட், இது ரெண்டும் ஸ்டிமுலேட் ஆகி உங்களுக்கு ஒரு ப்ரீசெமினல் ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணும். இதை வந்து தப்பாக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு நான் முன்னாடி வீடியோவிலேயே சொல்லியிருக்கிறேன். இது ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் கிடையாது. விந்து வரத்துக்கு முன்னாடி ஒரு திரவம் வந்து ஆண் உறுப்புலேருந்து வெளியே வரும். இது நார்மல்ங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது செகண்ட் ஸ்டேஜில் நடக்குது. அடுத்தது பெண்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஃபோர்த் பிளேயில் வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு வச்சிங்க. இன்ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப, அதாவது குழந்தை இன்மைக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பலூனிங் எஃபெக்ட் ஆஃப் தி வஜைனா. பெண் உறுப்புங்கிறது வந்து சுருங்கி விரியும் தன்மை கொண்ட தசையிலான ஒரு குழாய். இது ஒரு பலூனை வந்து நீங்கள் ஹரிசாண்டலாக கம்பேர் பண்ணி இமேஜின் பண்ணிங்கன்னா அதுதான் பெண் உறுப்பு. பலூனை வாயில் வச்சு ஊதுனீங்கன்னா என்ன ஆகும், இப்படி பெருசாகிடும். பலூனிங் எஃபெக்ட். இந்த பலூனிங் எஃபெக்ட் அப்படி வஜைனா நடக்கணும்னா ஃபோர் பிளே வந்து குறைந்தபட்சம் 10லிருந்து 15 நிமிடங்கள் குறைந்தபட்சம், மேக்ஸிமம் 25 மினிட்ஸ் 25 நிமிடங்களுக்கு முன் விளையாட்டு ஃபோர் பிளேவில் நீங்கள் ஈடுபடணும். அந்த தூண்டுதல் நடந்தால் தான் அந்த பெண் உறுப்பானது பலூனிங் எஃபெக்ட்டுக்கு போகும். அதாவது இன்னர் 2/3 ஆஃப் தி வஜைனா வந்து பலூனிங் எஃபெக்ட்டுக்கு போகும். அவுட்டர் 1/3 ஆஃப் தி வஜைனா என்ன ஆகும்னா முன்பகுதி ஆர்கசமிக் ஃபேஸ், அடுத்த உச்சக்கட்ட நிலைக்கு தயாராகும். அடுத்தது பர்த்தோலின்ஸ் கிளான்ஸ்னு ஒரு கிளான்ஸ் இருக்குது. அது வந்து லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிடை வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் செக்ரீட் பண்ணவே ஆரம்பிக்கும். அந்த லூப்ரிகேஷன் ஃப்ளூயிட் அதிகமாக வந்தால் தான் உங்கள் உடலுறவில் வந்து பெயின்ஃபுல் இல்லாத நார்மலாக ப்ளஷரபுளாக அந்த செக்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். அடுத்தது செக்ஸ் ஃப்ளஷ் அப்பியர் ஆகுதுங்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு மார்பு பகுதி, வயிற்று பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீசில்ஸ் லைக் ஸ்பாட்டி சேஞ்சஸ், கலர் சேஞ்சஸ் வந்து சின்ன சின்னதாக புள்ளி புள்ளியாக டாட்ஸாக வரும். அது வந்து 75% நீங்கள் பார்க்க முடியும். இது எல்லாம் வந்து 2வது ஃபேஸ் பிளாட்டு ஃபேஸில் நடக்கும். 3வது வந்து உச்சகட்ட நிலையை அடைதல். உச்சகட்ட நிலைனா கிளைமாக்ஸ், கம்மிங், இல்லைன்னா ஆர்கசம்னு சொல்கிறது. இது என்ன சார் அப்படின்னா, மசில் வந்து ரித்தமிக்காக கண்ட்ராக்ஷன் ஆகி ரிலாக்ஸேஷன் ஆகும். அப்போ அந்த ப்ளஷரோல் பெயின் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவும். இதுதான் ஆர்கசம். அதாவது ஆர்கசம்னா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதாவது சடனாக அந்த அக்குமுலேட்டட் செக்ஷுவல் ஃபீலிங் எல்லாம் ஒரு செகண்டில் வெளிப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் ஆர்கசம். அதை நீங்கள் ஃபீல் பண்ண தான் முடியும், சொன்னால் புரியாது. ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த ஆர்கசமிக் ஃபேஸ் வந்து ஆண்களுக்கு 2 ஸ்டேஜில் நடக்குது. இப்போ விதைப்பை இருக்குது,
அதுக்கப்புறம் செமினல் வெசிக்கிள் இருக்குது, அடுத்தது வாஸ் டிஃபரன்ஸ் அந்த டியூப் விந்தணுக்களை வெளியில் கொண்டு வர டியூப் இருக்குது. இது 3ம் கண்ட்ராக்ட் ஆச்சுன்னா செமன் வந்து யுரித்ராவுக்கு யூரினரி அந்த டியூபுக்கு வெளியில் வந்துடும். இது வந்து எமிஷன் ஃபேஸ். இந்த ஆண் உறுப்பும் யுரித்ராவும் கண்ட்ராக்ஷன் பண்ணி அந்த விந்துவை வெளியில் தள்ளுற பேர் வந்து எஜாக்குலேட்டரி ஃபேஸ். இது ரெண்டும் நடக்கும்போது இந்த எஜாக்குலேஷன் வந்து ஃபாலோட் பை ஆர்கசம் நடக்கும். எது ஆண்களுக்கு. பெண்களுக்கு என்னென்ன நடக்கும்னாக்க இந்த மசில் இருக்குல்ல யூட்ரஸ், அடுத்தது வந்து பெண் உறுப்பு, ஆனஸ், இது 3ம் கண்ட்ராக்ஷன் ஆகி ரிலாக்ஸ் பண்ணும். 0.8 செகண்ட்ஸில் கண்ட்ராக்ஷன் ஆகி ரிலாக்ஸ் பண்ணும் ரித்தமிக்காக. அது வந்து அப்போ என்ன ஆகும்னா இந்த ரித்தமிக் கண்ட்ராக்ஷன் ஆகிறதுனால மசில்லாம் வந்து உடம்பு ஃபுல்லாக ஒரு ப்ளஷரபுள் ஃபீலிங்கை வந்து உருவாக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா கிளைட்டோரிஸில் ஆரம்பித்து பெல்விக் ஏரியா ஃபுல்லாக அடிவயிறு ஃபுல்லாக பரவி உடம்பு ஃபுல்லாக டோட்டல் பாடி ரெஸ்பான்ஸாக மாறிடும். இதுதான் ஆர்கசம். இதில் வந்து நிறைய கொஸ்டின் நீங்கள் கேட்குறது, பெண்களுக்கு வந்து செக்ரீஷன் வருமா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த நான் சொல்கிற வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. உமன் டு நாட் செக்ரீட். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது எஜாக்குலேட் பண்ண மாட்டாங்க. உமன் டு நாட் எஜாக்குலேட் டூரிங் ஆர்கசம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது வந்து ஆர்கசமிக் ஃபேஸில் நடக்கிற ஸ்டேஜஸை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்தது ரிசொல்யூஷன் ஃபேஸ். அதில் வந்து என்ன நடக்குதுன்னா திடீர்னு இந்த ஆண்களுக்கு வந்து ரிஃப்ராக்டரி பீரியடு வந்து முடிஞ்சிடும். அதாவது சமநிலைக்கு வந்துடுவாங்க. பிஃபோர் ஃபோர்ப்ளே எப்படி இருந்ததோ ஆண் உறுப்பு அந்த ஸ்டேட்டுக்கு வரத்துக்கு பேர் தான் ரிசொல்யூஷன் ஃபேஸ். ஆண்களுக்கு உடலுறவு முடிஞ்சு ஆர்கசம் வந்து எஜாக்குலேஷன்லாம் முடிஞ்சுன்னா உடனே சீக்கிரம் ஆண் உறுப்பு சமநிலைக்கு வந்துடும். ஆனால் பெண்களுக்கு வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு நோ ரெஃப்ராக்டரி பீரியட், நோ ரெசல்யூஷன் ஃபேஸ். அப்படின்னா என்ன சார்னா நிறைய பெண்கள் வந்து அவங்களுக்கு தே ஆர் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் மல்டிபிள் ஆர்கசம். தொடர்ச்சியாக அவங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்கசம் வர உச்சக்கட்ட நிலை அடைகிறதுக்கு அந்த வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் வந்து ஆர்கசம் எப்பயுமே கிளைட்டோரிஸ்லேருந்து தான் உருவாகி உடம்பு ஃபுல்லாக பரவும். நாட் ஃப்ரம் தி வெஜைனா. வெஜைனாவிலேருந்து உச்சக்கட்ட ஃபீலிங் வருதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு தவறான எண்ணம். நன்றி, வணக்கம்.